விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மாவோட இந்த ஒரு ஜோதிடர் ஒருத்தர் பேசியிருக்காருங்க. அவர் அடிச்சு சொல்றாரு. லகரம் தமிழ் அந்த ஒரு யூடியூப் சேனல்ல இருந்து ராம்ஜி சுவாமிகள் அப்படிங்கிறவர் தான் வந்து பேசியிருக்கிறாருங்க. ஸோ இவர் என்ன சொல்றாருன்னா, நான் விஜயகாந்த் அவரோட ஆன்மாவோட பேசினேன். அது மட்டும் இல்லாம அவர நான் தத்ரூபமா பார்த்தேன். முகமுகமா பார்த்து பேசினேன். அவர வந்து அவருடைய ஆன்மா பரிதவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. அவர் என்னென்னலாம் பேசினாரு, விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா அவர் கூட என்னென்னலாம் பேசினாங்க அப்படிங்கிறதையும் அவர் பகிர்ந்திருக்கிறாருங்க. இப்போ விஜயகாந்த் அவர்கள வந்து கேட்கும்போது, "உங்களுடைய மரணம் இயற்கையான மரணம் தானா? உங்களுக்கு மரணம் வரும்போது உங்களுடைய உயிர் நிம்மதியாக பிரிந்ததா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "என்னுடைய உயிர் நிம்மதியாக பிரிந்தது" அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வேற என்ன கேட்கும்போது வந்துட்டு, உங்களோட அடுத்த இடத்திற்கு உங்களுக்கு நிறைவேறாத ஆசை இருக்குதான்னு கேட்கும்போது, மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நெனச்சேன். அதுக்காக நான் பதவியில வரணும்னு நெனச்சேன். அது என்னால முடியல. என்னுடைய உடல் அதுக்கு ஒத்துழைப்பு தரல. அதனால எனக்கு அந்த ஒரு பரிதவிப்பு என்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா சொல்லியிருக்கதா வந்து சொல்லியிருக்கிறாருங்க. அது மட்டும் இல்லாம, முதல்வர் அப்படிங்கிற ஒரு கனவு உங்ககிட்ட இருந்ததுன்னா, மக்களுக்கு நான் உதவி செய்யணும். அதுக்கு முதல்வரா இருந்தாலும் சரி, கவுன்சிலரா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விதத்துல நான் மக்களுக்கு உதவி செய்யணும்னு நான் நெனச்சேன் அப்படின்னு சொல்லி அவருடைய ஆன்மா சொன்னதாக சொல்றாருங்க. அடுத்த கேள்வியா பார்க்கும்போது, தேமுதிக உங்களுக்கு அடுத்து உங்க கட்சிய யார் வழிநடத்தி செல்வாங்கன்னு பார்க்கும்போது, என்னுடைய மகனும், மகன்களும், என்னுடைய மனைவியும் இருக்காங்க. அவங்க வழிநடத்தி செல்லுவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் அவங்க கூடயே தான் இருக்கேன் அப்டின்னும் சொல்லியிருக்கிறாங்கங்க. அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருந்து போன எம்எல்ஏக்கள் உங்ககிட்ட திரும்பி வருவாங்களா? அப்படின்னு கேட்கும்போது, வேண்டாம். புதிய ரத்தம், புதிய துடிப்பு, அ இளைஞர்களுக்கு வழிவிடுவோம் அப்படின்னு அவரோட ஆன்மா பேசுனுச்சாங்க. கேட்கும்போது நமக்கு அப்படியே வந்து ஒரு மாரி புல்லரிப்பா தான் இருக்குதுங்க. அந்த இது ராம்ஜி சுவாமிகள் அவர் என்ன சொல்றாருன்னா, "இத நான் எந்த இடத்துல வந்து வேணாலும் நான் சொல்றதுக்கு ரெடியா இருக்கேங்க. நான் மட்டும் இல்ல. என்ன மாரி ஜோதிடர்களோட கண்களுக்கு கண்டிப்பா விஜயகாந்த் அவர்கள் தெரிவாங்க. அவங்க ஆன்மாவோட பேசலாம். ஆனா அவங்கலாம் ஏன் சொல்ல மறுக்கிறாங்கன்னு தெரியல. நான் பேசினேன். இத நான் ஆணித்தனமா சொல்றேன். இத நான் எந்த இடத்துலயும் மறைக்க விரும்பல. யார் என்கிட்ட வந்து கேட்டாலும் நான் தைரியமா சொல்லுவேன்" அப்படின்னு சொல்லியிருக்கிறாருங்க. அத கேட்கும்போது நமக்கே பயங்கர ஷாக்கிங்கா இருக்குங்க. ஸோ விஜயகாந்த் அவர்கள் மட்டும் தாங்க. அவருடைய ஆன்மாவும் கூட அவர செம்ம சூப்பரான அந்த ஒரு ஸ்பிரிட்டோட பேசுதுன்னு கேட்கும்போது நமக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம, "புதிய ரத்தம், புதிய இளைஞர்களுக்கு வழிவிடுவோம்" அப்படின்னு சொல்லியிருக்கிறாராங்க. ஸோ அப்போ மறுபடியும் அந்த எம்எல்ஏக்கள் திரும்பி வந்தா கண்டிப்பா கிடையாது. அது மட்டும் இல்லாம ராம்ஜி சுவாமிகள் அவர்கள் வந்து பிரேமலதா அவர்கள் பற்றின சில விஷயங்களையும் புட்டு புட்டு வச்சிருக்கிறாரு. அது என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இதே மாரி விஜயகாந்த் அவர்கள் பற்றின பல்வேறு தகவல்கள நீங்க உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நம்மளோட சேனல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிடுங்க.